பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு முபாரக் அலி சித்தாலி அவர்கள் இன்னும் எல்லாருடைய பெயரையும் சொல்வதில் எனக்கும் இன்பம்
பார்த்தெடுக்கப்படுகிறார்கள். இது காலத்தின் மிகப்பெரிய கட்டாயம். நாம் கடந்து வந்த பாதையை திரும்ப பார்த்தால் லட்சோப லட்ச பெண்கள் தான் இந்த தீனின் பலம். இந்த தீன் இன்று வரையிலும் நமக்கு வந்து கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பெண்களை மறக்க முடியாது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் பெண்களை நிறுத்தி அழகு பார்க்கிறார்கள். கல்வியின் எல்லா துறைகளிலும் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டு பெண்களில் இருந்து துவக்கி சமூகத்தின் பல்லாயிரம் பெண்களை களமாடச் செய்தார்கள். போர்க்களத்தில் கூட பெண்களை அனுமதிக்கிறார்கள். சேவை உலகில் பெண்களுக்கு பங்களிக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட மேலாக மருத்துவ சேவையில் சர்க்காரை ஆலம் அன்னை ஷிஃபாவுல் அதவியாவை ஒரு மருத்துவராக ஆக்கினார்கள். ஹந்தக் களம் வெற்றி பெற்ற போது அதில் கிடைத்த சொத்துக்களில் அந்த மருத்துவ சேவைக்கு ஒரு பங்கையே ஒதுக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய முதல் மருத்துவ பெண்மணி அன்னை ஷிஃபாவுல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு நீண்ட காலம் ஹந்தகில் முஸ்தஸ்பா ஷிஃபாவுல் அதவியா அம்மாவின் பெயரால் ஒரு மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த மருத்துவமனையில் மிகப்பெரிய பங்களிப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த பாதையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை வைத்து அழகு பார்க்கிறார்கள். கல்வி துறைகளிலும் ஆன்மீக துறைகளிலும் மார்க்கம் சார்ந்து மிகச்சிறந்தவர்களை உருவாக்குவதிலும் பெண்களின் பங்களிப்பை மறக்க முடியாது. மஸ்ஜிதுன் நபவியில் பெண்களை அனுமதித்தார்கள். தொழுகைக்காக வருவதற்கு அனுமதி கொடுத்த காலம் உண்டு. பின்பு மறுக்கிறார்கள், வேண்டாம் என்கிறார்கள். காலச்சூழலை கவனத்தில் கொள்கிறார்கள். ஆனால் என்னை பார்த்தவர்கள் தொழ வேண்டும். அப்படி வந்தபோது 6 மாத குழந்தைகளை அந்த மதீனத்து பெண்கள் தூக்கி வருகிறார்கள். 8 மாத குழந்தைகளை தூக்கி வருகிறார்கள். மதீனத்தின் பனி ரொம்ப கனமான பனி, அடர்த்தியான பனி. உதடெல்லாம் வெடித்து போகும், கால்கள் வெடித்து போகும். மதீனாவின் பனி. அந்த பனியிலும் அவர்களின் குழந்தைகளை தூக்கி மஸ்ஜிதுன் நபவிக்கு கொண்டு வந்து சுபஹ் தொழுகையில் தொட்டில் கட்டி படுக்க வைக்கிறார்கள். உமான் நபிகள் அதை அனுமதிக்கிறார்கள். அந்த பெண்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதிகாலை எங்கள் பிள்ளைகளின் துவக்கம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகில் ஓதுகிற அந்த புனித குர்ஆன், நபியின் குர்ஆன் எங்கள் பிள்ளைகளின் செவிகளில் விழுந்து அவர்களின் இதயம் ஒளிமயமாக வேண்டும். மதீனத்து அன்சாரி பெண்மணிகள் இங்கே இந்த சமூகத்தின் வெளிச்சம். இந்த சமூகம் பெண்களை பார்க்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் நாளைய தலைமுறைகளை அழகாக்குவதற்கு இன்றைக்கு நாங்கள் நிஸ்வான்களை அதிகப்படுத்துகிறோம். தமிழகத்தில் ஆண்கள் மதரசாவை காட்டிலும் பெண்கள் மதரசா இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் மதரசாவை பொறுத்தவரையில் 5 பிள்ளைங்க இருந்தா ஒரு பையன் ஆலிமாக்குங்கள் என்று சொன்ன காலம் உண்டு. ஆனால் 4 பெண் மக்களா 4 பிள்ளைகளையும் ஆலிமாவாக ஆக்குங்கள். 5 பெண்மணிகளா 5 பெண்மணிகளையும் ஆலிமாக ஆக்குங்கள், ஆலிமாக்களாக. ஏன்? ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு பெண்மகளும் அவள் மடிதான் முதல் பள்ளிக்கூடம். நானெல்லாம் அலிஃபு பாவை என் தாயாரிடத்தில் படித்தேன். நான் வீட்டை விட்டு வெளியே சென்ற போது மக்தபுக்காக என்னை அனுப்பும் என் தாயார் வாசலில் நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் எழுத்து உச்சரிக்க கூட தெரியாத அந்த காலத்தில் என்னுடைய 4 வயதில் என் இதயத்தில் பதிவு செய்கிறார்கள். எப்போ வாசலை விட்டும் காலை கீழே எடுத்து வைத்தால் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிட்டு போகணும்னு சொன்னாங்க. அன்றைக்கு நான் அதை மனதில் கொண்டேன். நான் மதரசாவில் போய் 18 வருஷத்துக்கு பின்னால் படித்தேன் அந்த பாடத்தை. 4 வயதில் என் தாய் பதித்த பாடம் இன்றைக்கும் உலகத்தில் எங்கு சென்றாலும் காலை தூக்கி கீழே வைக்கும் போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் அது கல்பில் இருந்து வெளியாகுது. ஏன்? ஒரு தாய் நடத்திய பாடம் மன்னரையிலும் மறக்காது. ஆழமான இதயத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அல்லாஹ்வுடையவர்களாக ஆக வேண்டும், ரசூல் உடையவர்களாக ஆக வேண்டும்.
வேண்டும். அவர்களை கொண்டுதான் இந்த ஷரியத். அனாதையாக பிறக்கிறார் இமாம் ஷாஃபி, அனாதையாக வாழ்கிறார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். திறந்து பாருங்கள், இந்த சமூகத்தை ஒளிமயமான வாழ்க்கையில் கொண்டு நிறுத்திய சட்டமேதைகளின் வாழ்க்கையை. இமாம் ஷாஃபி அனாதையாகவே இருக்கிறார். 2 வயதில் அவர்களின் தாயார் அவர்களை தூக்கி சுமக்கிறார்கள். தந்தை மரணித்து போனார். இமாம் ஷாஃபியை மக்கமா நகரம் கொண்டு வந்து ஓத வைக்கிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தை, இன்னி ஜஅல்துக இமாமா, உலகம் போற்றும் இமாமாக உன்னை ஆக்குவேன். இன்றைக்கு நீங்கள் மிஸ்ர் சென்றால் முஸ்தஷ்பா ஷாஃபி, மஸ்ஜிதே ஷாஃபி, அரசினுடைய மிகப்பெரிய அலுவலகங்கள் எல்லாம் இமாம் ஷாஃபி என்ற பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கும். உலகம் போற்றும் மிகப்பெரிய சட்ட மேதையாக இமாம் ஷாஃபி ஆக்கப்படுகிறார். அவர் மிகச்சிறந்த மருத்துவராக, ஆன்மீக பேராசானாக, இன்னொரு பக்கம் சட்ட நிபுணராக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுத்ததோடு அதிலிருந்து சத்துக்களை எடுத்து சட்டங்களை தொகுத்தார் இமாம் ஷாஃபி. எங்கே உருவாகிறார்? தன் அன்பு தாயாரால், அவங்க அம்மாவுடைய பாசறையில் தான் 6 வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்து முடிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி. அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார், என் தாயார் என்னை 4 மணிக்கு எழுப்புவார்கள். அவர்கள் நின்று தஹஜ்ஜத் தொழுவார்கள். பக்கத்தில் என்னை நிறுத்தி தொலை வைத்து அழகு பார்ப்பார்கள். சுபுகு பாங்கு மஸ்ஜிதில் சொன்ன போது என்னை கையை பிடிச்சு கூட்டு வருவாங்க. பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு என்னை அனுப்பிட்டு இருட்டில் நின்றுக்கிடுவாங்க. மகனே, தொழுது முடிச்சுட்டா இமாம் சலாம் கொடுத்த போது அங்கே உட்காரக்கூடாது, எஞ்சி வந்துடணும்பாங்க. எனக்கு அதுக்கு பொருள் தெரியாது. மகனே, இமாம் சலாம் கொடுத்தால் உடனே எழுந்திருச்சு வந்துரு. நான் போய் தொழுவேன், தொழுது முடிச்சுட்டு இமாம் சலாம் கொடுத்தா எழுந்திருச்சு வந்துடுவேன். ஒரு நாள் கேட்டேன், ஏமா டெய்லி அப்படி வர சொல்றீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பள்ளிவாசலுக்குள்ள விட்டுட்டு நான் வெளியில நின்று கொண்டிருப்பேன், நீ வரணும். சின்ன புள்ள இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், நீ வரணும். தந்தை இல்லை, மரணித்து போகிறார், நான் உன்னை காத்து கொண்டிருப்பேன். நீ தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னால் நான் சுபுகு தொழுவேன். நான் சொல்வேன், இந்த ஷரியத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒளிமயமான ஈமான் நம்முடைய கைவரையிலும் இன்று காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால், இந்த வழியில் நாங்கள் மறக்க முடியாத இடம் இந்த சமூகத்தின் பெண்மணிகள். இமாம் புகாரி மிகச்சிறந்த பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய தாயாரால் ஆன்மீக பேரரசர் இமாம் கௌசுல் ஆலம், மெய்நிலை கண்ட ஞானி அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் இதயத்தில் பதிய வேண்டும். ஒரு பெரிய கொள்ள கூட்டம் என்னால ஹிதாயத்து பெற்று சென்று எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த கொள்ள கூட்டத்திற்கு ஹிதாயத்து கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பின்னால இந்த அப்துல் காதிர் இல்லை, அப்துல் காதிரை வார்த்தெடுத்த அன்னை உம்முல் ஹைர் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்துல் காதிர் இல்லை, அந்த பெரும் கூட்டத்தினுடைய கொள்ளைத்தனம் மாற்றப்பட்டு ஹிதாயத்து கிடைத்ததற்கு முஹய்யத்தீன் அப்துல் காதிர் இல்லை. எனக்கு பின்னால் என் தாயார் உம்முல் ஹைர் இருக்கிறார்கள். எங்க உம்மா சொன்னாங்க, பொய் சொல்லாதே, எங்க உம்மாவின் பாடம்தான் அந்த கூட்டத்தின் ஹிதாயத். ஆன்மீக ஞானிகளை வார்த்தெடுத்ததில் இந்த சமூகத்தில் நாங்கள் பெண்களை மறக்க முடியாது. மிகச்சிறந்த அழகான வாழ்க்கையை அருமையான தலைமுறைகளுக்கு கொடுத்ததால் இன்றும் மார்க்கம் எந்த ஒரு மாசும் படாமல் பாதுகாக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் இப்போ கவலை எல்லாம், இன்றைக்கு நமது வீட்டு பெண்கள் சரியாக வேண்டும். எங்கோ திசை மாறி போகிறார்கள், எங்கோ சிந்தனைகளை பறக்க விட்டிருக்கிறார்கள், யாரையெல்லாமோ முன்மாதிரியாக ஆக்கி பார்க்கிறார்கள். நான் சொல்வேன், மிகச்சிறப்பான வாழ்க்கை நீங்கள் அல்லாஹ்வோடு ரசூலோடு ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையை இந்த மதரசாக்கள் கொடுக்கிறது. நான் 2-3 நிஸ்வான்ல பாடம் நடத்துறேன், நேரம் ரொம்ப கம்மி. 4-5 நிஸ்வான் நம்ம பொறுப்புல இருக்கு. ஒரு பாடம் தஃப்சீர் அல்லது ஒரு ஹதீஸ் பாடம், அது கடைசி வருஷத்துல நடத்துறது. அந்த பிள்ளைங்க பட்டம் வாங்கிட்டு போற வருஷம் பாடம் ஒரு பக்கம், அதிகமாக அந்த பிள்ளைங்களுக்கான அறிவுரைகள். உங்க மடியில் இனி வலிமார்கள் வளர வேண்டும். உங்க பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு ஆலிம் டாக்டராக ஆக்குங்கள், இன்ஜினியராக ஆக்குங்கள், ஒரு ஆலிம் இன்ஜினியராக ஆக்குங்கள். அவர் சருக மாட்டார். எங்களுடைய நிம்மதி எங்கே? நாளைய தலைமுறை இந்த மண்ணில் ஈமானிலும் ஹிதாயத்திலும் பலமாக நிற்க வேண்டும். யாரை பற்றியும் நாங்கள் பயப்படுறது இல்லை. எந்த ஒருவராலும் இந்த தீனில் சிறுகளவு பலகீனத்தை உண்டாக்க முடியாது. நம்முடைய தலைமுறைகள் உருவாக வேண்டும். இன்னைக்கெல்லாம் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் எங்களை ரணப்படுத்துகிறார்கள், இதயம் காயப்படுகிறது. எப்படி வந்தார்கள்?
அவர்கள் தந்தைக்கு போதை பழக்கம் இல்லை, சகோதரனிடத்தில் இல்லை, அடுத்த வீட்டில் இல்லை. அப்படியானால் இந்த பிள்ளைகளுக்கு எங்கே போதை பழக்கமானது? 9th படிக்கிற பிள்ளைகளில் இருந்து 10th படிக்கிற பிள்ளைங்க +1 +2 ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இதில் பெரும் கூட்டம் இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஏதோ மோபம் பிடித்து அந்த காற்றை நுகர்ந்து 1 மணி நேரம் போதையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பிள்ளைங்க என்று கேட்கிற போது மனசு தாங்க முடியல. நான் சொல்வேன், பெற்றோர்களே, உங்கள் மடிதான் வழிமார்களை உருவாக்கியது, உங்கள் மடிதான் நபிமார்களை உருவாக்கியது. இந்த மண்ணில் ஒருவர் கூட அல்லாஹ் நபியை பெண்களாக பிறக்க வைக்கவில்லை. எந்த ஒரு பெண்மணியும் நபியாக பிறக்கவில்லை. ஞாபகம் வையுங்கள் எங்கள் சகோதரிகளே, நபிமார்களையே வார்த்தெடுத்தவர்கள் நீங்கள். உங்கள் மடிதான் நபிமார்கள் வளர்ந்த மடி, உங்கள் அமுதைதான் நபிமார்கள் கொடுத்தார்கள், குடிச்சாங்க. இன்னைக்கு நபிமார்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலாமா? நபிமார்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிகாரம் யாருக்கும் உண்டா? சொல்லக்கூடாது. ஆனால் நபிமார்களுக்கு கூட அறிவுரை சொல்லும் மிகப்பெரிய தகுதி அவங்க தாயாருக்கு இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மண்ணில் மிகப்பெரிய பேரரசர். அவங்க உம்மா சொன்னாங்களாம் சுலைமான் நபிட்ட, மகனே லாத்தனாமு லைலா, நீ பகல்ல நிறைய ஹிதுமத்து செய்யற, சமுதாய பணி. இன்றைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுக்கு மட்டுமா உயிரினங்களின் பிரச்சனைகளை தீர்த்தாங்க, ஜின்னுகளுக்கு வழிகாட்டினாங்க. எல்லா காரியம் குறித்து அல்லாஹ் பேசுவான். உனக்கு பொறுப்பு நிறைய இருக்குப்பா, ஆனா ராத்திரி கொஞ்சம் ஓய்வுக்காக தூங்கி விடாதே. லாத்தனாமு லைலா, இரவு தூங்காதே மகனே. யாரு? அவங்க உம்மா சொன்ன அறிவுரையை வரலாறு தங்க எழுத்தால் பதிவு செய்திருக்கிறது. ஏன் தெரியுமா? குந்த வகீரன் யௌமல் கியாமா, இன்று நீ பேரரசன், இன்று நீ பேரரசன். தேவை உடையவர்களுக்கெல்லாம் உன் கையில் கொடுத்து அல்லாஹ் கொடுக்க செய்கிறான். ஆனால் நீ மறுமையில் அரசனாக இருக்க வேண்டும். குந்த வகீரன் யௌமல் கியாமா, நீ ராத்திரி பூரா தூங்கி விட்டால், இரவு நேரம் நின்று ரப்போடு உன் காலம் ஆக்கப்படாமல் போனால் மறுமையில் ஃபகீராகி விடுவார் என்று சுலைமான் நபிக்கு பாடம் சொல்லி கொடுத்த இந்த சமூகத்து பெண்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் நன்றியோடு. நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணில் எங்கள் நிம்மதி காற்றை நாங்கள் உண்டாக்க நினைக்கிறோம். அவங்க அழகா உருவாகணும். அதற்கு மிகச்சிறந்த இடம் நீங்கள் தான். நான் என் தாயாரால் உருவாக்கப்பட்டேன். இன்றைக்கு எங்கெல்லாமோ போறோம். காபாவுக்கு போன உடனே முதல் வேலை சுபுஹ் தொழுவிட்டு தவாஃப் செய்யறது. அந்த தவாஃப் எங்கள் உம்மாவுக்கு எங்கள் தகப்பனாருக்கு தான் அந்த தவாஃப். இப்பவும் மதரசாவில இருந்து நான் சுபுஹ் தொழுகை இமாமா நின்று தொலை வைப்பேன். தொழுது முடித்த போது நேராக அம்மா அப்பா அடக்க ஸ்தலத்துக்கு போய் ஒரு யாசீனையும் தபாரக்கும் ஓதி அம்மா அப்பாவுக்கு துவா செய்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை அவர்களை மறப்பதில்லை. அவர்களுக்கு லட்சோப லட்ச நன்மைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலதும் சாலிஹுன் யது லஹு. நீங்க போற போது உலகத்தில் நீங்க விட்டுட்டு போற சொத்து எது? உங்களுக்கு துவா செய்யற பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. உங்களுக்கு துவா செய்யற அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு துவா செய்யற பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. அப்படி பிள்ளைகளை வார்த்தெடுங்கள். இன்றைக்கு பெற்றோர்களை இருக்கிற காலத்திலேயே நினைக்காத பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள். மரியாதை இல்லாமல் நடத்தும் பிள்ளைகள் உருவாகிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான காரியம் அல்ல. இந்த சமூகத்தின் இளைஞர்கள் எங்கேயோ திசை மாறி போகிறார்கள். அதை மாற்றி அமைப்பதற்கு நாளைய தலைமுறைகளாவது அழகாகட்டும் என்பதற்கு தான் இந்த நிஸ்வான்களில் இத்தனை அக்கறையும் இத்தனை கவனமும். நேரத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். அதற்கு 1/2 மணி நேரம் சொன்னாலும் 1:30க்கு முடிக்கணும். அந்த கணக்குப்படி முடிச்சிருவோம். நான் ஒரு செய்தியை சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கலிமா சொன்ன போது இன்பம் கண்ட பெண்மணிகள் லட்சோப லட்ச பெண்மணிகள். அடுத்த தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுக்கலாம். அதில் இன்பத்தில் உச்சம் அன்னை உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. பேரின்பம் மாணவியின் வார்த்தையில். இன்னொரு பக்கம் அம்மா சொல்வாங்க, என் இரவு தூக்கம் எல்லாம் கனவாக வந்தது. என்ன கனவுமான்னு கேட்டோம். எங்களை சுற்றி இருக்கிற மக்கத்து குறைஷிகளின் ஒவ்வொரு வீடுகளின் கதவை தட்டி அல்லாஹுவை ரசூலை கொண்டு நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இதுதான் பெரிய வேலை. பெண்களின் உள்ளத்தில் இது பதிவானால் அந்த துடிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு தரும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாதையில் தோள் கொடுத்த பெருமை அன்னை ஹதீஜாவுக்கு சொந்தம். என் ஹதீஜாவுக்கு நான் கைமாறு செய்ய துன்யாவில் எதுவும் இல்லை என்கிறார்கள் அகிலத்தின் அருட்படை சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என் கதீஜாவின் மொத்த பொருளாதாரமும் என் ஈமானின் பலம் என்றார்கள். ஏழையாக இருந்த தங்களை அல்லாஹ் பணக்காரராக ஆக்கினான் என்று சொன்னான் திருக்குர்ஆனில். தஃசீரை திறந்து பாருங்கள். பிமாலி கதீஜா, கதீஜாவின் பொருளை கொண்டே அல்லாஹ் தங்களை பணக்காரராக ஆக்கினான். கதீஜா பிராட்டியார் திருமணத்திற்கு பின்னால் மக்காவின் பெருமக்கள் வேலை அம்மாட்ட போய் பார்க்கணும், அம்மா தான் வேலை கொடுப்பாங்க, அம்மா தான் முதலாளி. அவங்கள்ட்ட போய் கேட்டபோது எந்த நாட்டுக்கு போகணும், எந்த ஊருக்கு துணிமணி கொண்டு போகணும். இன்று முதல் இந்த பொருளின் சொந்தக்காரன் நான் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நான் அல்ல, இதன் எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹ். மொத்தத்தையும் கொண்டு ரசூலை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த தீன் ஒளிமயமான இடம் அன்னை கதீஜாவை காலத்திற்கும் இந்த நாடும் சமூகமும் மறக்காது, ஈமானிய உலகம் மறக்காது. அண்ணா உம்மு ஷரீக்கு சொன்னாங்க, என் கனவெல்லாம் குறைஷிகளின் இதய துடிப்பில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டு உட்கார வைக்கணும். அல்லாஹ் அந்த துடிப்பை நமக்கும் தருவானாக. ஆலிமாக்களாக பட்டம் பெறுகிற எங்கள் அன்பு கண்மணிகளுக்கு சொல்கிறோம், நீங்கள் கடமை ஆலிமாவாயிட்டோன்னு முடிச்சிடாதீங்க. நீங்கள் வாராது உழைக்க வேண்டும், அயராது உழைக்க வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டில் கொண்டு இதை சேருங்கள், உங்கள் தோழியர்களுக்கு கொண்டு சேருங்கள். இனியும் அடுத்த தலைமுறைகள் இங்கே வந்து ஓதுவதற்கு ஊக்கம் தாருங்கள். இப்போ நான் என் மகளை, பெண் மகள் தான் ஆலிமாவாக ஆக்கினேன். அவள் பிஎஸ்சி முடித்தா, பிகாம் முடித்தா, அதுக்கு பின்னால எம்எஸ்சி முடித்தா. இப்போ என்ன அடுத்த புள்ள அவள் அரபிக்கில் பிகாம் பிஏ முடித்தா, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனாலும் 2 பொண்ணும் ஆலிமா. ஒரு மதரசாவின் பிரின்சிபாலாக அவளை ஆக்கி வைத்தோம். அவள் தப்சீர் நடத்துவா, நான் நின்று வியந்து கேட்பேன். என் புள்ள மிஷ்காத்து நடத்துவா, நான் ரசித்து கேட்பேன். இதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த நாளைய தலைமுறைகளை உருவாக்கணும். பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், வாமா எனக்கு பின்னால் எங்கள் உம்மா வாப்பாக்கு நான் துவா அனுப்புகிறேன், எனக்கு பின்னால் உன்னுடைய துவா எனக்கு வரணும். துவா செய்கிற பிள்ளைங்களை நீ உருவாக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட நான் கேட்ட துவா என்ன தெரியுமா? என் ரூஹு பிரியணும். நான் புகாரி ஷரீஃப் நடத்தும் போது பிரியணும். ஏன் என் ரூஹு பிரியணும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் புகாரி ஷரீஃப் நடத்துறோம். அந்த நேரம் தான் ரூஹு பிரியணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஞானம். இது 1000 மக்களை உருவாக்குகிறவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண் மக்கள் அழகாக உருவாக வேண்டும், ஒழுக்கம் சார்ந்து உருவாக வேண்டும், அல்லாஹ்வோடும் ரசூலோடும் நம்பிக்கை இதயத்தோடு உருவாக வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப சலாகும் இணக்கமும் ஆரம்ப வெற்றியும் உலகப்பற்றை குறைத்த போது ஏற்பட்டது. சலாஹு அவ்வலி ஹாதியில் உம்மா பிஸ்ஸுஹுதி வல் யகீன். இரண்டாவது பாலமான பலமான அல்லாஹ்வின் மீது மார்க்கத்தின் மீது நம்பிக்கையால் ஏற்பட்டது. எனக்கு ரப்பு விட மாட்டான், என் ரப்பு எனக்கு கொடுப்பான், வாழ்க்கை ஒளிமயமாக்குவான். அவன் தீனுக்காக, அவனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்காக, மிகச்சிறந்த சாலிஹீன்கள் இந்த மண்ணில் உருவாகி வாழ்வதற்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று முடிவெடுங்கள். அல்லாஹ் உங்களை எங்கோ உயர்த்துவான். உலகமே சேர்ந்தாலும் உங்களின் உயர்வை தடுக்க முடியாது. அது யகீன். பெருமானார் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் இமாம் அல்பானி அறிவிப்பார், நஜா அவ்வல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவ்வலு நஜா ஹாதியில் உம்மா. அல்லது இன்னொரு ஹதீஸ்ல நஜா அவ்வலு ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தின் ஆரம்பம் வெற்றி பெற்றார்கள் பில் யகீன். யகீனை கொண்டு தான் வெற்றி பெற்றாங்க. என்ன யகீன்? எங்க ரப்பு தீனுக்காக, தீனின் வளர்ச்சிக்காக, தீனின் உயர்வுக்காக நான் அர்ப்பணிப்பேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்னை உம்மு ஷரீக்கு எடுத்த முயற்சியை கைவிடலை. காலையில் ஒரு 11:30 மணிக்கு எல்லாரும் தூங்குவாங்க. கைருளாண்ட பேரால அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த வீட்டில் போய் பெண்களை மட்டும் உட்கார வச்சு பேசி அந்த வீட்டில் ஹிதாயத்தை கொடுத்துறாரு, ஈமானை கொடுத்துறாரு. அடுத்த வீடு பெரிய மாற்றம். எந்த அளவுக்கு அரபுகள் வீட்டுக்கு வந்தா அந்த பெண்கள் நடந்து கொள்ற முறை, அவங்க பணிவிடை செய்யற முறை, அவங்க பேச்சு முறை, ஏதோ மாற்றம் தெரியுது. நம்ம மனைவியா இப்படி, நம்ம தாயாரா இப்படி, மக்காவாசிகள் எப்படி இந்த மாற்றம்? ஏதோ இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மாற்றம் போல் இருக்கிறது அப்படிங்கிற அலசுறாங்க. ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் இங்க வந்துட்டு போறாங்க, ஆளை போட்டாங்க, போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. உம்மு ஷரீக்கு வர்றதை கண்டுபிடிச்சு அம்மாவை தூக்கிட்டாங்க. 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். அம்மா தூக்கி கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போனாங்க? எங்க கொண்டு போனோம்னே தெரியல. பாலைவனத்துல கொண்டு போய் அம்மா சொல்றாங்க, என்னை கட்டி போட்டாங்க. 2 கையையும் கட்டி போட்டாங்க, 2 காலையும் கட்டி போட்டாங்க. 2 கையையும் காலையும் கட்டி போட்டார்கள். மாத்திரமல்ல, சாப்பாடு கொடுக்கல. அவங்க சொன்னது, எவ்வளவு குடும்பத்தில் நீ மாற்றத்தை கொடுத்து விட்டாய், உன்னை உயிரோடு விட மாட்டோம். இதுல என்னன்னா, அந்த அம்மா குடும்பம் பெரிய குடும்பம்.
அதனால் அந்த அம்மாவை சீக்கிரம் கொல்ல முடியாது. அதனால் கட்டி போட்டு பசியில் போட்டு தண்ணி கொடுக்கறதுல சாப்பாடு கொடுக்கல. அம்மா சொன்னாங்க 3 நாள் பசியோடு இருந்தேன், தாகம். தண்ணி அப்படி குடத்தை கட்டி வச்சிருவாங்களாம், பிடிச்சிடக்கூடாது. இதுக்கு மேலே கட்டி வேறப்படுங்க, ஒரு கொச்சியை நட்டி அதில் கையில் கட்டி போட்டுருக்காங்க. அம்மா சொன்னாங்க 3 நாள். 3ஆவது நாள் மதியம் 1 மணி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு மேலே சலசலன்னு சத்தம். மேலே பார்த்தா பூஜாவில் தண்ணி இறங்குச்சு. அந்த தண்ணி அப்படியே மேலே உல சுகமாக இருந்துச்சு. பாலைவன வெயிலில் கிடந்து கஷ்டப்படுறேன், 3 நாளாக தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த தண்ணியை வாங்கி பருகினேன். மீண்டும் மேலே போச்சு பூஜா. ஆனால் மேலேருந்து பூஜா இறங்குற அதை தாங்கி பிடிக்கிற கயிறும் இல்லை, கயிறு இல்லை, பூஜா இறங்கியது. அதை வாங்கினேன், அப்படியே குடித்தேன். 2வது குடித்தேன், 3வது குடித்தேன். மேலே பூரா அது தெளித்தது. ஆரோக்கியமானேன், சுகமானேன். எந்த அளவிற்கு? மிக புதிய ஒரு பெண்ணாக மாறினேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அது பூஜா போயிட்டு இவங்க முழிச்சுட்டாங்க. முழிச்ச உடனே கேட்டாங்க, என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, நீ பட்டி கிடந்து மாறியா இருந்திய, எவ்வளோ தெளிவாக இருக்கிறிய, தண்ணி குடிச்சான்னு பூஜா போய் திறந்து பார்த்தா அவங்க குடமெல்லாம் கட்டி இருக்குது, தோல் துருத்திகள் பூரா. அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலேருந்து தண்ணி வந்துச்சு, குடித்தேன். அவங்க சொன்ன வார்த்தை, இன் குந்தி சாதிகதன் ஃபதீனுகி அஹக்கு மின் தீனினா. நீ உண்மையில் வானத்திலிருந்து தண்ணி வந்துச்சு, குடிச்சேன், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் உன் முகம் அவ்வளோ ஒளிவாக இருக்குது. நாங்கள் சாப்பாடு கொடுக்காம நீ ரொம்ப பிரகாசமாக இருக்கிற, தெளிவாக இருக்கிற. நீ சொல்றது உண்மை என்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்கம் சத்தியம் இல்லை, நீ வாழும் மார்க்கமே சத்தியம் என்று சொன்னார்கள். மாத்திரம் அல்ல, அல்லாஹ் அருள் புரிந்த அம்மா சொல்றாங்க, அங்க இருந்த என்னை தூக்கி கடத்தி வச்சிருந்தாங்க பாருங்க, அத்தனை பேரும் முஸ்லிமாகி விட்டாங்க. வீடுகளில் சென்று அல்லாஹ்வே ரசூலை கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் உம்மு ஷரீக். இங்கே கடத்தி கொண்டு வந்தவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குறாங்க. ஏன்? என்னை பசியில போடு, தாகத்துல போடு, என் ரப்பு கைவிட மாட்டான். இந்த உம்மத்தின் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. அதை பெண்கள் உலகத்தில் பாடமாக்குவோம், கொடுப்போம். அவர்கள் 1000 அடுத்த தலைமுறைகளை அந்த நம்பிக்கையோடு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கிற போதுதான் இந்த மண்ணில் சாலிஹீன்கள் உருவாக்குவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் வலிமார்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ்வை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்கள் உருவாக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நிஸ்வான் இன்னும் 12 காலம் தன் பயணத்தை தொடரச் செய்வானாக. எங்கள் அன்பு சகோதரர் ஆஷிக் நூரானியின் ஹயாத்திலும் சுகத்திலும் இந்த உறுதிப்பாட்டிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவங்க தகப்பனாரின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி அந்த சேவை பாருங்க இன்னும் தொடருது. அவர் உறுதி கொண்டு இருக்கிறார், என் ஹயாத் வரைக்கும் நடத்துவேன். அல்லாஹ் அந்த வார்த்தை அவர் சொல்லுவோம், நான் ஆமீன்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்க நினைச்சா எங்கேயோ போகலாம், என்னமெல்லாமும் செய்யலாம். அந்த நம்பிக்கை அதுதான் பெரிய விஷயம். அவங்க தந்தை செய்த அந்த பணியை இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களின் சந்ததியும் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படி பிள்ளையை உருவாக்குற எங்கள் நூருல் ஈமானுக்கு நான் ரொம்ப எங்களுடைய சேலம் மதரசா அபுதார் ஹஸரத் அப்படி மாலிக் ஹஸரத் போன்ற எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். இப்படி தெரிஞ்சிருந்தால் நானும் அங்கே போய் ஓதி இருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு பெரிய பாக்கியம், உறுதி முன்கவர்கள் உருவாக்கப்பட. அதான் எங்கள் மதரசாவில் பிள்ளைங்க பட்டம் வாங்குவா தான் சொல்லி விடுவோம், தம்பி நம்பிக்கை விடுவோம். எங்கே போகிறோன்னா இல்லை, மௌத் வரைக்கும் இந்த ஹிஜ்மத்து செய்யணும். இங்கே நம்பிக்கை, நிம்மதி, எல்லாவற்றுக்கும் மேலால் இங்கே ராஸிக் அல்லாஹ் இருக்கிறான், கொடுக்கிறவன் எல்லாம் அல்ல அல்லாஹ். அப்படி ஒரு நல்ல சூழலை இந்த மதரசாவுக்குள்ள செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அந்த கட்டிடம் முழுமையாகி திறப்பு காண செய்வானாக. அவங்களுக்கு இந்த தோல் கொடுக்கறதுல அவங்க மாமனார் இருக்கிறாங்க, அப்துல்மான், நம் மரியாதைக்குரிய தூத்துக்குடி மம்பூசலா அவனுடைய அன்பான முதல்வர், எங்களுடைய பாசத்திற்கினிய சகோதரர் இம்தாதுல்லா ஹதரத் அவங்க இஹ்லாஸான ஆளு. எல்லாம் அல்ல அல்லாஹ். இப்படி இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சேர்ந்து தோல் கொடுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தின் பரக்கத் செய்வானாக, சுகத்தின் பரக்கத் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் கூட அவன் இஷ்கு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் கருணை உள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை தருவானாக. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை ஏற்று இஷ்கோடு பின்பற்றி வாழச் செய்வானாக. ஹயாத் வரையிலும் கருணை உள்ள ரப்பு நம் யாவரையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக.
முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், கருணையே நிறைந்த ரப்புல் ஆலமீன் நம் யாவரையும், நமது குடும்பத்தையும், நமது அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதுகாப்பானாக. இந்த நாட்டில் நாம் நிம்மதி காற்றை சுவாசிக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து நான் கொஞ்சம் சுருக்கி முடிக்கணும்னு நினைத்த போதிலும் மௌலானா முபாரக் அலி ஹதரத் அவங்க சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் என்று சொன்னது அதுதான் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நமது இருதயத்தின் சிகிச்சையாக ஆக்கி வைப்பானாக. நாளைய வாழ்க்கையாக இந்த சமூகம் எடுக்கச் செய்வானாக. எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற மிக கண்ணியமான உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா. ஆன்மீக அரசியல் துறை உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய பெரும் உஸ்தாத் மக்கள் அனைத்து புகழ்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பான ஒரு ஆன்மீக உரையை தகுந்த நேரத்திலே நிகழ்த்தி கொடுத்த ஷேகுல் கபீர் ஹைதர் அவர்களுக்கு தூத்துக்குடி மன்சூர் சலாம் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் இம்தாதுல்லா ஃபாசில் பாக்கரி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அல்ஹம்துலில்லாஹ். நிறைவாக நிறைவேறுவதற்காக வேண்டிய துஆ செய்கிறேன். அதே போல இன்னொரு முக்கிய அறிவிப்பு, நம்ம மதரசாவில் தாய் தந்தையை இழந்த எத்தீமான ஏழ்மையான பிள்ளைகளுக்கு முற்றிலும் இலவசமாக இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறோம். எந்த விதமான கட்டணமும் இல்லை. இங்கு பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களிடத்திலையும் நீங்கள் கேட்கலாம். இன்னும் இங்கு ஓதி முடித்த அனைத்து ஆய்வாளர்களிடத்திலையும் கேட்கலாம். யாரிடத்திலேயும் ஃபீஸுடைய கண்டிஷன் அவங்க வைக்கிறதே கிடையாது. ஹஸரத் பெருந்தகை அவங்க சொன்ன மாதிரி ராசல் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கையில தான் என்னுடைய தந்தையார் என்னை உருவாக்கினார்கள். அதே நம்பிக்கையோடு நானும் இறுதி வரைக்கும் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனை எத்தீமான பிள்ளைகள் வந்தாலும் எந்த விதமான கட்டணம் இல்லாமல் இலவசமாக அவர்களுக்கு மார்க்க கல்வி இந்த ஸ்தாபனம் போதிக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம் ஒரு முடிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருகிறோம். எத்தீமான ஏழ்மையான பிள்ளைகளுக்கு திருமண உதவி இந்த மதரசா செய்து வருகிறது. அது மாலிக் ஹஸரத் அவங்களுக்கு தெரியும், இன்னொரு ஹஸரத் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 மாணவிகளுக்கு மேல திருமண உதவி இந்த மதரசா ஸ்தாபனம் செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த கியாமத் நாள் வரை நீடிப்பதற்கு உங்களுடைய துஆவில் சேர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு